எவ்வளவோ சாதனைகளையும் செய்தாலும் சத்தமே இல்லாமல் இருக்கும் நடிகர் தான் அஜித். பத்மபூஷன் விருது பெற்ற அஜித்தின் பிறந்த நாள் இன்று. எத்தனையோ டாப் ஹீரோக்களை பார்த்த தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் தான் அஜித். அமராவதி திரைப்படம் மூலமா தமிழ் சினிமால கால் பதிச்ச அஜித்துக்கு முதல் படமே ஹிட்ட கொடுத்துச்சு. ஆனால் அந்த வெற்றி பாசமலர்கள், பவித்ரா போன்ற படங்கள்ல அவருக்கு நீடிக்கல. அதுக்கப்புறமா வசந்த் இயக்கத்துல வந்த ஆசை படம் அஜித்தின் நடிப்புக்கு ஏத்த ஒரு சிறந்த கதை களத்தை ஏற்படுத்தி தமிழ் சினிமால இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்புக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது என்றே சொல்லலாம். காதல் கோட்டை, காதல் மன்னன் என அடுத்தடுத்து படங்கள் ஹிட்டாகி தமிழ்நாட்டில் அஜித்துக்கு என தனி பட்டாளமே உருவானது. குறிப்பா இந்த படங்கள்ல அஜித் காதலை வெளிப்படுத்தும் விதம் இப்பவும் யங்ஸ்டர்ஸ் கொண்டாடுற மாதிரி அமைஞ்சிருக்கும். அமர்க்களம், தீனா, அவள் வருவாளா, வாலி, வில்லன், சிட்டிசன், முகவரி, பில்லா, வரலாறு, கிரீடம், வீரம், விஸ்வாசம் போன்ற படங்கள் அஜித்துக்கு கமர்ஷியல் ரீதியாகவும் ஆக்ஷன் ரீதியாகவும் நல்ல சக்சஸ் கொடுத்து தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா ஜொலிக்க வச்சது. இப்போ ரீசெண்டா வெளியான குட் பேட் அக்லி படமும் 20 நாள்ல உலக அளவில் 285 கோடி ரூபாய்க்கும் மேலாக வசூலாகி பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த குட் பேட் அக்லி படம் ரஜினியோட ஜெயிலர் படத்தோட வசூலையும் தாண்டும்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல கார் ரேஸ்லயும் ரொம்பவே பிஸியா இருக்கிறாரு அஜித். அவரோட டீம் துபாயில நடந்த கார் பந்தயத்துல பங்கேற்று 3வது இடத்தை பிடிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருந்தாங்க. இந்த சூழல்ல தான் 2024ஆம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருதை டெல்லியில் நடந்த விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நடிகர் அஜித்துக்கு வழங்கி கௌரவிச்சிருந்தாங்க. அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சது அவரோட ரசிகர்களுக்கு ஒரு சொல்ல முடியாத உச்சக்கட்ட ஹாப்பினஸை தந்திருந்தது. அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சது அவரோட உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைச்ச ஒரு மணிமகுடமாகவே பார்க்கப்படுது. மே 1ஆம் தேதி அஜித்தோட பிறந்த நாளை அவரோட ஃபேன்ஸ் ரொம்பவே உற்சாகமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க.